பேசலாம் வளரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அபிஷேக். அவங்க போன வீடியோல அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன், டக்குனு ஒரு கருத்துல. அப்புறம் இன்னொரு யார் வந்திருக்காங்க, அவங்க ஜான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவன் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான். எப்போ போல சண்டே எங்க அம்மா நான்வெஜ் எடுத்திருக்காங்க. ஆனா இவன் நான்வெஜ் சாப்பிடுவான், பட் இவன் சாப்பிட மாட்டான். ஓகே, இன்னைக்கு இவனுக்காக பொட்டேட்டோ ஃப்ரை நான் ரொம்ப சிம்பிளா செய்ய போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ போதும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம். மசாலா ஓகே, இது ஓரளவுக்கு போட்டால் போதும். இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கொஞ்சம் கலருக்கு போட்டாச்சு. இப்போ நம்மளோட மெயின் சார் போடுறோம். நல்லா போனேன், நல்லா கலக்கி கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, கலக்கியாச்சு. இப்போ நம்மளோட தலைவர் உப்பு போட போகிறாரு. உப்பு போட பத்து பெப்பர் பெப்பரா? மல்லித்தூள். ஓகே, ஃபஸ்ட்டு மல்லி போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக போடலாம், நிறைய போட்டால் இதை கூட தரல குக்கு பண்ண வரலாம். ஓகே, உப்பு போடு. உப்பேடா அள்ளி போடுற சாப்பிட்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடைசியாக மிக்ஸ் பண்ணுறது. இது அப்படியே மிக்ஸ் பண்ணால் ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ரைஸ் போடணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கையை கழுவியாச்சு. இப்போ தான் இது மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படிங்களா? ஆமாம். ஓகே, அப்புறம் இன்னொன்று மெயினாக உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு உருளைக்கிழங்கு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது நல்லா கலக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கலக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலக்கியாச்சு. ஃபுல்லாக நம்ம நல்லா கெட்டியாக சூப்பராக கலக்கியாச்சு. இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தான் நம்ம இது ஓடிஜி இதுதான் அந்த அதுக்குள்ளே வைக்கிற பிளேட்டு. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அப்படியே தூக்கி வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இதில் இருக்கிற ஆயில் இதில் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் தான் இது தூக்கி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஆயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி கை கழுவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேய்ப்போம் லைட்டாக. அது ரொம்ப ஒரு நாளைக்கு நான் ரொம்ப ஆயில் போட்டு தேய்ச்சி அது ரொம்ப உழப்பிடுச்சு. இப்போ ரொம்ப ஆயில் போட வேண்டாம், ரொம்ப லைட்டாக போட்டால் போதும் செஞ்சில். ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்து கரெக்டாக வைக்கணும். இதை எடுத்து அப்படியே மலை மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி ப்ளைனாக வைக்கணும். சில பேர் இந்த மாதிரி மலை எடுத்து இப்படி போட்டுருவாங்க. போட்டால் ஒழுங்காக ப்ளைனாக வைக்கணும். மலை மாதிரி வச்சு ஒழுங்காக வேகாது. அந்த மலை மாதிரி இருக்கிறது மட்டும் வேகாமல் கீழே இருக்க மட்டும் வெந்துடும். ஸோ ஒழுங்காக இந்த மாதிரி ரொம்ப இப்படி அமுக்கி விட வேண்டாம். எடுத்து போவீங்கடா, நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க. என்னடா அதாவது பக்கா மழை மாதிரி போடாம அப்படியே போடணும். அப்புறம் வெந்து போடு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ பாதி உருளைக்கிழங்கு கீழே தான் இருக்குது. கரெக்டு. ஓகே ஓகே, இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி இருக்கிறது அப்படியே எடுத்து ஒட்டிடுவாங்க. ஆனால் இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் அப்படி அள்ளி எடுக்கணும். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இது அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் கை கழுவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணனால நம்ம கை வெட்டாக இருக்கும். நம்ம இதை எலக்ட்ரிக்கலாக இது வைக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கை வெட் ஹேண்டை தொடச்சிக்கணும். இந்த மாதிரி டவல் எப்பவும் பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டாக இருக்குன்னா தொடச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓடிஜிக்குள்ளே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அப்போ ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ எந்த இதுலையும் படாமல் கரெக்டாக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வச்சு இப்போ நான் உங்களுக்கு டைமிங் காமிக்கிறேன். டைமிங்
30 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் நான் 30 மினிட்ஸும் வச்சுருக்கேன். நல்லா குக் ஆகிருக்கு. இதெல்லாம் நினைப்பீங்க ஓடிஜியில் மட்டும்தான் இது பண்ண முடியும்னு. ஆனால் அப்படி கிடையாது. தோசைக்கல்லில் கூட நீங்கள் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன், தோசைக்கல் வச்சுட்டு ரொம்ப மைல்டாக எண்ணெய் ஊற்றின போடும். அளவாக ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். மைல்டாக எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த இதை எடுத்து ஸ்ட்ரைட்டாக போட்டு வறுத்து எடுத்தால் உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபி ரெடி ஆயிடும். Later. ரொம்ப ஹாட்டா இருக்கு. கேர்ஃபுல்லா எடுக்கணும். நீங்க எடுக்கும்போது இதே போல கேர்ஃபுல்லா எடு. இப்படி எடுக்கிறது இதுக்கான தோணுங்க அலங்கா சரி. பாருங்க ஸ்மெல் சூப்பரா இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு தானே நான் செஞ்சேன். நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, நானும் டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்ணுங்க. சுபலாக்கு இது நீங்க சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.